அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காவலர் தேர்வுக்கு தேவையான 25 இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 50 ஜிகே கொஸ்டின்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் அடுத்த 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, புத்தகயா சாஞ்சி போன்ற 7 புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் பி, யுவாங் சுவாங். அடுத்த கேள்வி, லோத்தல் எந்த ஆற்றின் துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது? லோத்தல் எந்த ஆற்றின் துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் ஏ, சபர்மதி. அடுத்த கேள்வி, 300க்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்பாண்டங்கள் எங்கு கிடைத்துள்ளன? 300க்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்பாண்டங்கள் எங்கு கிடைத்துள்ளன? விடை ஆப்ஷன் ஏ, கொடுமணல். அடுத்த கேள்வி, புனித ஜார்ஜ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? புனித ஜார்ஜ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் சி, சென்னை. அடுத்த கேள்வி, சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? விடை ஆப்ஷன் பி, தயானந்த சரஸ்வதி. தயானந்தி சரஸ்வதி 1875 ஆரிய சமாஜனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவித்திருப்பார். அந்த இயக்கத்துக்குள்ளே தான் சுத்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருப்பார். அடுத்த கேள்வி, வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2ஆம் சந்திரகுப்தர். ஏழாவது கேள்வி, காசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? காசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் பி, அசாம். அடுத்த கேள்வி, இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது? இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் சி, விசாகப்பட்டினம். அடுத்த கேள்வி, புனித லூயிஸ் கோட்டை எங்கு கட்டப்பட்டுள்ளது? புனித லூயிஸ் கோட்டை எங்கு கட்டப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் ஏ, பாண்டிச்சேரி. இந்த சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை, புனித வில்லியம் கோட்டை எங்கே கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படும் நகரம் எது? தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படும் நகரம் எது? விடை ஆப்ஷன் ஏ, திண்டுக்கல். இந்த ஆப்ஷன் பி, சிவகாசி பார்த்தீங்கன்னா குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி ஜப்பான். இந்த ஆப்ஷன் டி, திருப்பூர் பார்த்தீங்கன்னா கதர் நகரம், கதர் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி, பெங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் வடிவமைச்சிருப்பார். தேசிய கொடி ஜூலை 22, 1947 வருடம் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். இந்த தேசிய கொடியை எங்கே நெய்ஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருங்க, குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துல நெய்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, நிலைமை விதி என அழைக்கப்படும் விதி எது? நிலைமை விதி என அழைக்கப்படும் விதி எது? விடை ஆப்ஷன் பி, நியூட்டனின் முதல் விதி. அடுத்த கேள்வி, கிட்ட பார்வை இங்கே தப்பாக வந்திருக்கு. கிட்ட பார்வை குறைபாட்டை எந்த லென்ஸ் சரி செய்கிறது? கிட்ட பார்வை குறைபாட்டை எந்த லென்ஸ் சரி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குழி லென்ஸ், குழி லென்ஸ். அடுத்த கேள்வி, காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் எந்த அமிலம் பயன்படுகிறது? காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் எந்த அமிலம் பயன்படுகிறது? விடை ஆப்ஷன் ஏ, கார்பானிக் அமிலம். இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சென்னை தான். எந்த ஆண்டு ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1688ஆம் ஆண்டு ஏற்படுத்தியிருப்பாங்க. எல்பிஜி சிலிண்டர் கசிவினை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் என்ன? எல்பிஜி சிலிண்டர்கள் கசிவினை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மெர்கேப்டேன் அப்படிங்கிறது தான். இந்த எல்பிஜி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். அடுத்த கேள்வி, நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் என்ன? நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், HCl, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அடுத்த கேள்வி,
சமையல் சோடாவின் வேதிப்பெயர் என்ன? சமையல் சோடாவின் வேதிப்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் சமையல் சோடா. சமையல் உப்பு வந்து சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு. அடுத்த கேள்வி, இமாலய என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன? இமாலய என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி பனி உறைவிடம். அடுத்த கேள்வி, கண்ணில் நிறமுள்ள பகுதி எது? கண்ணில் நிறமுள்ள பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐரிஸ். ஐரிஸ் தான் கண்ணில் நிறமுள்ள பகுதி. அடுத்த கேள்வி, சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் சி 2015 தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, நாட்டிலேயே நெசவு தொழில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? நாட்டிலேயே நெசவு தொழிலில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 3வது இடத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் தொல்லியல் துறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் தொல்லியல் துறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1861 தான் தொடங்கியிருப்பாங்க. 24வது கேள்வி, போஸ்கோ சட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது? போஸ்கோ சட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2012. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி என்னும் சட்டம் ஒழிக்கப்பட்டது? உடன்கட்டை ஏறும் சதி என்னும் சட்டம் ஒழிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1829 தான் ராஜாராம் மோகன் ராய் உதவியுடன் வில்லியம் பெண்டிங் அவர்கள் வந்து சட்டம் இயற்றி இந்த சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறுதல் சட்டத்தை வந்து ஒழிச்சிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.